வெல்கம் ஐகே அகாடமி. நம்ம அகாடமியில 2025க்கான பிசி நோட்டிபிகேஷன் ஓகேங்களா சார் அப்டேட் ஆயிடுச்சு சார். எப்ப சார் வரும்? எக்ஸாமினேஷன் வருமா வராதா 2025 அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுருங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய கேட்டுருந்தீங்க சார். இதற்கு படிச்சுக்கிட்டே இருக்கும், மேபி எக்ஸாம் வந்து வராம எதுவும் போயிருமா, ஏன்னா கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு எஸ்ஐக்கு. ஸோ அவங்களுக்கே இன்னும் வந்து எக்ஸாம் டேட்லாம் சொல்லாம இருக்காங்க. ஸோ நமக்கு எதுவும் நடக்குமா நடக்காதா சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்காக, அதாவது பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிஎன்யூஎஸ்எபி சைட்ல இருந்து அபிஷியல் வெப்சைட்லேயே ஓகேங்களா, அது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லேயே பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸும் விட்டுருக்காங்க ஓகேங்களா. இந்த ஷார்ட் நோட்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரேட் 2 லெவல் போலீஸ்க்கு, அப்புறம் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க தான் கான்ஸ்டபிள் வந்துருவாங்க. ஸோ பிசிங்கிறது கான்ஸ்டபிள் வரும் ஓகேங்களா. இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜெயில் வார்டர்ஸ், அப்புறம் வந்து ஃபயர் மேன் இவங்களுக்கு வந்து 2025க்கான நோட்டிபிகேஷன் ஓகேங்களா, 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்கமிங்ல கம்பல்சரியா வந்துடும் ஓகேங்களா. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிசி எக்ஸாம் கம்பல்சரியா இருக்கதான் போகுது ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு கம்பல்சரியா நோட்டிபிகேஷன் உங்க கையில வந்துடும். எவ்வளவு வேகன்சி வருது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ 10th எலிஜிபிலிட்டி தான் வந்து எப்பவுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னென்னலாம் சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறத டீட்டெயிலா கீழே கொடுத்துருக்காங்க. தென் இதை தாண்டி நிறைய சர்டிபிகேட்ஸ் நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா. பட் பேசிக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 10th SSLC மார்க் ஷீட் ஓகேங்களா, 10th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கையில வச்சுக்க சொல்றாங்க ஓகேங்களா. ஏன்னா பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு 10th இருக்கு. இதை தாண்டி நீங்க வந்து பிஜி இல்ல யூஜி பண்ணிருக்கீங்க, இல்ல இதை தாண்டி எனி டிகிரி இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க அப்படிங்க அப்படின்னா சம்திங் அதோட மார்க் ஷீட்டோ இல்ல அதோட எலிஜிபிலிட்டிக்கான சர்டிபிகேட்ஸோ நீங்க கையில வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதை தாண்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பேசிக்கா வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து ஓவரால் வந்து கேட்டகரி சைஸ் எப்படி அனலைஸ் பண்றாங்க, இல்ல ஓவரால் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ அதை கையில வச்சுக்கோங்க. தென் வந்து விடோ சர்டிஃபிகேட் வந்து மேபி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி விடோ சர்டிஃபிகேட் கையில வச்சுக்கோங்க. அதை தாண்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் வந்து யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுமே முதல் கொண்டு இந்த வந்து சர்டிஃபிகேட் கையில வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதை தாண்டி என்எஸ்எஸ்சி என்சிசி ஓகேங்களா, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே கையில எடுத்து வச்சுங்க. ஏன்னா கம்பல்சரி இதெல்லாம் மார்க்ஸ் இருக்கு ஓகேங்களா. எவ்ரி டைம் வந்து மார்க் இருக்கு. ஸோ இந்த வந்து கொஞ்சம் முன்னாடி ப்ரீயா சொல்லிட்டாங்க ஓகேங்களா, ப்ரீ புக்கிங் மாதிரி முன்னாடி சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இதெல்லாம் எடுத்து கையில வச்சுக்கோங்க, கம்பல்சரியா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. இதை தாண்டி பிஎஸ்டிஎம் ஓகேங்களா, வழக்கம் போல பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம்க்கும் இந்த மார்க்ஸ் கம்பல்சரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேங்களா. அதை தாண்டி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாரும் சொன்னீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸுமே நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமா ஏன் இதை முன்னாடியே அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா எஸ்ஐக்கான வந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, ஆனா எக்ஸாம் டேட் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு, கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டேட் ரைட் தூக்கி ஓரத்தில் வச்சாங்க. சரி பொறுமையா பாத்துக்குவோம், இப்போதைக்கு வந்து எஸ்ஐ வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுருவோம், சாரி பிசி வந்து கிளியர் பண்ணி விட்டுருவோம். பிசிக்கு அவங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. எப்பதான் எனக்கு இந்த வேலை வரும், பேக்கேஜ் எப்போ வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த வந்து நோட்டிபிகேஷன் முன்னாடி வந்துருச்சு. ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க, அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. மேபி வந்து 2025 நோட்ஸ் வந்து ஆகஸ்ட் ஓகேங்களா, இந்த மந்த் எண்டுக்குள்ள கம்பல்சரியா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுல வேகன்சி எவ்வளவு இருக்கு, என்னென்னலாம் ரெக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான்ப்பா, இந்த நோட்டிபிகேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும் ஓகேங்களா. மறுபடியும் சொல்றேன் சார், நோட்டிபிகேஷன் ஃபுல்லா வரட்டும் சார், அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடறேன் சார், படிச்சு முடிச்சிருவேன் சார், அதெல்லாம் கிடையாது. முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. யாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனா மட்டும் தான் ஒரு பெரிய சும்மா நமக்கு தெரியாம இருக்கும் ஓகேங்களா. சோ ஓகே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இப்பயே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க பேசிக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இதை தாண்டி நம்ம அகாடமில வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஃப்ரீ அட்டன் பண்றதா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பல்சரியா வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கையில கிடைக்கும் ஓகேங்களா. தானே, ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா சார் நான் படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் எக்ஸாம் எழுதுறேன் சார் அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம அகாடமி சைட்ல இருந்து ஒரு 10 டெஸ்ட் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட நீங்க ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சஸ் பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்கமிங்ல அதையும் பாத்துக்கங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வந்து வேகன்சிஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல அவ்வளோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேலும் அந்த பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2025 எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின்குள்ள போகாதீங்க. எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நம்ம என்ன மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க. ஸோ எல்லாரும் போர்ஷன்ஸை கவர் பண்ணி ரிவிஷன்ஸ்குள்ள போற அளவுக்கு கொஞ்சம் சரியாயிருங்க ஓகேங்களா. அப்பதான் வந்து இந்த கொஞ்சம் அந்த காம்படிஷனுக்குள்ள நம்மளும் போக முடியும், அவ்வளவுதான் ஓகேங்களா. இதை தாண்டி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசிக்கல் ஓகேங்களா. பிசிக்கல் வந்து நீங்க இப்ப இருந்து ரெடி பண்ண மட்டும் தான் உண்டு ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கூட ரெடி பண்ண மாட்டேன், நான் ஃபைனலா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப கரெக்டாவே இருக்காது ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க இப்பல இருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நல்லா மீட் பண்ணுவோம். எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கேன். கம்பல்சரியா வந்து இந்த வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வில்லிங்கா இருப்பீங்க. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம அகாடமியில வந்து பிசிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா
கீழே கான்டாக்ட் நம்பர் தரேன், ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி சார் அட்டன் பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த 10 டெஸ்ட் வந்து எப்படி சார் ஃப்ரீ அட்டன் பண்றது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல் வந்து கிளியராகவே கொடுத்துறோம் ஓகேங்களா. சரி ஓகேப்பா, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல பார்ப்போம்ப்பா.